சட்னி சாம்பாருக்கு அடுத்ததாக இட்லிக்கான பெஸ்ட்டு காம்போ வடகறி தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாமா? இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் கடலைப்பருப்பை ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு, பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் வடிகட்டியில் வடித்து தண்ணி வடிய விட்டுட்டு, அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு வரமிளகா, ஒரு அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப மைய அரைக்க வேண்டாம். இந்தளவுக்கு ஒன்றும் பாதியமாக இருந்தால் போதும். இப்போது கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா குட்டி குட்டி பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப கிறிஸ்பியாக கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக முருகலாக ஆன உடனே எடுத்துடலாம். கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை ஆற வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துட்டு மசாலா பொருட்கள் பிரியாணி இலை, ஒரு கிராம்பு, ஒரு ஜாதி பத்திரி சேர்த்துட்டு இது கூட 2 வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை மீடியம் சைஸ் தக்காளியே ஓகே தான். இது கூட ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூளும் சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2லேருந்து 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா பக்கோடா சேர்க்கும் போது கிரேவி கொஞ்சம் திக்காகும். இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக உடச்சி வச்சிருந்த பக்கோடாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொதிக்க விடுவோம். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுவோம். அது கொதிச்சுட்டு இருக்க சமயத்தில் மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் துருவின தேங்காய், 2 முந்திரி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி அதையும் இதில் சேர்த்துட்டு இது கூடவே மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியை சேர்த்து அகைன் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடும். கடைசியாக கொத்தமல்லி இலைகளும் மேலே தூவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். ஆனால் இட்லிக்கு வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்மளோட பேஜ் அண்ட் யூடியூப் சேனல் லிங்க்கையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.